ரீசெண்டா டிவிகே எம்எல்ஏஸ் ஹார்ஸ் ரைடிங் பண்ணி அது மட்டும் இல்லாம லஞ்சம் கொடுத்து வாங்க முடியாதா போடப்பட்ட பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வழக்கை மெட்ராஸ் ஹைகோர்ட் தள்ளுபடி பண்ணிருக்கு. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படின்றது ஒரு பொது நலன் வழக்கு. சோ இது பாத்தீங்கன்னா பொதுநலன் வழக்கு அப்படின்றது ஒரு தனிநபருக்கான நலன் கருதி போடப்படுற வழக்கா இல்லாம ஒட்டுமொத்த பொதுமக்களோட நலனுக்காக போடப்படுற வழக்கு தான் பொதுநலன் வழக்கு, அதாவது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் என்விரான்மெண்டல் பொல்யூஷன், சைல்ட் லேபர், வயலேஷன் ஆஃப் பேசிக் ரைட்ஸ், இது போல பப்ளிக் இஷ்யூஸ்க்காக போடப்படுற ஒரு வழக்கு தான் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், அதாவது பொதுநலன் வழக்கு. யாரெல்லாம் இந்த பொதுநலன் வழக்கு ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்பிரிட்டட் பர்சன், அதாவது ஒரு பொதுநல ஆர்வலர், என்ஜிஓஸ், அதாவது அரசு சாரா அமைப்பு, ஆர்கனைசேஷன்ஸ், இவங்க எல்லாமே வந்து போடலாம். ஆனா இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம போடக்கூடிய பொதுநல வழக்கு அப்படின்றது எந்த ஒரு சுய லாபத்திற்காகவும் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு விளம்பரத்திற்காகவும் இருக்கக்கூடாது. அது மீறி நம்ம பண்ணது ஃபேக் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த வழக்குல அபராதம் விதிக்கப்படுறது மட்டும் இல்லாம அந்த வழக்கு தள்ளுபடியும் செய்யப்படும். ஆர்டிகல் 226 படி ஹைகோர்ட்லயும் அண்ட் ஆர்டிகல் 32 படி சுப்ரீம் கோர்ட்லயும் நம்ம இந்த பொதுநல வழக்கு தாக்கல் செய்யலாம். வழக்கோட நோக்கமே சட்டத்தின் ஆட்சியை எல்லா தரப்பு மக்களுக்குமே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.